அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. இந்த வீடியோவில் ஒருவர் நம்மளை எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். இது ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமையே, தனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமையே, இதுதான் நம்மளோட பிரச்சனைக்கான ஆரிஜின், இதுதான் ரூட் காஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கவும் முடியாமல் தான் நிறைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராமையே பல காலம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்குறது மூலமாக நமக்கு நிறைய ஒரு புரிதல் ஏற்படும். ஃபஸ்ட்டு திங், நம்மளை ஒருத்தர் இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன், ஒரு பி அப்படிங்கிற ஒரு பர்சன் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஏ ஒரு அந்த எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுற பர்சன், பி விக்டிம். இப்போது பியை ஏ எப்படியெல்லாம் எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கள எப்போவுமே ஒரு கில்ட் கான்ஷியஸ் வர மாதிரியே, அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரியே சில விஷயங்களை சொல்லி தான் அவங்கள கண்ட்ரோல்லையே வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும். உருட்டுறதோ மிரட்டுறதோ இருக்காது. அதுக்கு பதிலாக இவங்க ரொம்ப லோ டோனில் கேட்டால் கூட, பார்க்க அன்பாக கேட்குற மாதிரி இருந்தால் கூட, எப்பயுமே ஒரு கில்ட் கான்ஷியஸை உருவாக்கி அந்த கில்ட் கான்ஷியஸ்லேயே அவங்கள வச்சுருக்கிறது, அதுதான் அவங்களுடைய கண்ட்ரோல். அதுதான் அவங்க வே ஆஃப் எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கேஸ் லைட்டிங் பண்ணுறது. தொடர்ந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சுக்கிறது. கேஸ் லைட்டிங்னால் என்னென்னு தெரியணும்னா, ஆல்ரெடி கேஸ் லைட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கும்பொழுது கேஸ் லைட்டிங்னால் என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கேஸ் லைட்டிங் பண்ணுறதும் தொடர்ந்து அவங்கள ஒரு குழப்பத்திலேயே வச்சுக்கிறது, இந்த தெளிய விடாமல் அவங்கள வச்சுக்கிறது, அவங்களுக்கு புரிய விடாமல் வச்சுக்கிறதுங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா கேஸ் லைட்டிங்கில் நம்ம ஒரு பர்சனை ரொம்ப நெகட்டிவாகவே போர்ட்ரே பண்ணி அடையாளம் காட்டி நீ இப்படித்தான் நம்ப வைக்கிறது. ஸோ அப்படி நம்ப வச்சு ஒரு குழப்பத்திலேயே அவங்கள வச்சுக்கிறது, இதுவும் இமோஷ்னல் அப்யூஸ் தான். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க தொடர்ந்து இவங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிக்கு நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், பி சைடில் நிறைய நியாயங்கள் இருக்கலாம். இது எதுவுமே ஏ காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுவாங்க. இவங்க ஏதாவது ஒரு இமோஷ்னலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் கூட ரொம்ப சாதாரணமாக கேட்டு, அதனால என்ன, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஓ அப்படியா அப்படின்லாம் சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட எமோஷன்ஸ்க்கு அவங்க வேல்யூ ஆகலை. இதுவே பியை ரொம்ப காயப்படுத்தும். இதுவும் ஒரு வித எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் பொதுவாக இவங்க பேசும்பொழுது ஏ பியை எந்த வார்த்தை சொன்னால் அவங்க அக்ரெஸ்ஸாக ஆவாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அடிக்கடி பயன்படுத்தி, இவங்களோட வாய்ஸ் ரொம்ப லோ டோன்லேயும் அவங்க அடிக்கடி கத்துறாங்கங்கிற மாதிரியும் காமிக்கிறது. ஸோ இதுவே என்ன ஆகிடும் அப்படின்னா, பி நிறைய இடத்துல நாம தான் ரொம்ப கத்துறோமோ அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ப தொடங்குவாங்க. கிட்டத்தட்ட கேஸ் லைட்டிங் மாதிரி தான். ஸோ எந்த வார்த்தை இவங்களை ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி அடிக்கடி பயன்படுத்துறது, இதுவும் எமோஷ்னல் அப்யூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏ என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எப்பயுமே ஏக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை பியாவே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த வழியிலலாம் அவங்கள ட்ராப் பண்ண முடியுமோ அந்தந்த வழியிலலாம் அவங்கள ட்ராப் பண்ணி, நான் இதுதான் நினைக்கிறேன், நான் நினச்சதான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளையும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளும் யுக்திகளும் இவங்களுடைய விஷயங்களுக்கு அடிபணிகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது கூட எமோஷ்னல் அப்யூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சத்தம் இல்லாமல் எங்கே சொன்னால் அந்த காரியம் இவங்களுக்கு வலிக்குமோ, எங்கே சொன்னால் அந்த காரியத்தை இவங்க பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், நகர்வுகள், மூவ்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு வித இமோஷ்னல் அப்யூஸ் தான்.
நிறைய இடங்களில் வந்து இன்டென்ஷனலாகவே வந்து நீங்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயமும் தெரியாதுன்னு சொல்லி இன்டென்ஷனலாக டவுன் பண்ணுவாங்க. இதுவும் கிட்ட ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாதிரி தான். இதுவே வந்து அவங்கள எப்படின்னா கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலையே வந்து டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது அத்தனையுமே இமோஷ்னல் அப்யூஸ் தான். ஸோ இந்த மாதிரி இமோஷ்னல் அப்யூஸில் கான்ஸ்டண்ட்டாவோ க்ரானிக்காவோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்த கட்ட நிலை அப்படின்னு சொல்லி என்னென்னா இமோஷ்னல் வெல்பீயிங் அப்படிங்கிறது அங்கே பாதிக்கப்படும். அதனால நிறைய ஃபிசிக்கலாகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு கிட்ட வந்து ஒரு கிளையண்ட், அவங்களோட இன்லாஸோட ஏதோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது தனியாக போனோம்னா பெட்டராக இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் ஜாயினில் இருக்கிறதுனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது, எனக்கான டைம் வந்து ஒரு ப்ரைம் டைம் என் ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இவங்களும் இதை வந்து பல வாரம் சொல்லி பார்த்துருக்காங்க. இன்லாஸ் சைடும் கேட்கல, அவங்களோட ஹஸ்பண்ட் சைடும் அந்த விஷயத்த கேட்கல. தென் ஸ்லோலி இவங்க எதை டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேக் பெயினை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன் அவங்களே நரேட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நல்ல வந்து ஒரு ஹை ப்ரொஃபைலில் மெயின்டைன் பண்ண ஒரு பர்சன் இன்றைக்கி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியலை, நான் ஜீரோ, எனக்கு என்னோடய அறிவு கூட வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஓவர் திங்கிங், நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயமும் அவங்க டெவலப் பண்ணி அதோடைய வெளிப்பாடாக அவங்க சொன்ன விஷயம் பேக் பெயின். ஃபஸ்ட்டு பேக் பெயின் வந்து அவங்களோட மொபிலிட்டியை அரெஸ்ட் ஆச்சு. அதுக்கடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை நாங்கள் வந்து தனியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பெரியவங்களை வச்சு பேசி அவங்க ஒத்து வராங்க. ஃபஸ்ட்டு ஓகே சொன்ன கொஞ்ச நாள் வந்து பேக் பெயின் கம்மியாக ஆரம்பிக்குது. திருப்பி சடனாக வந்து இன்லாஸ்க்கு உடம்பு முடியல, கண்டிப்பாக நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. இது க்ரியேட் ஆகும்போது ஓவர் நைட்டில் அவங்களுக்கு ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மறுநாள் காலையில் எழுந்து நடக்கவே முடியல, காலை கீழே எடுத்து கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு பெட்டில் சுத்தமாக படுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு டாலரேட் பண்ண முடியாத பெயின். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது எந்த எம்ஆர்ஐலேயோ இல்லை சிடி ஸ்கேன்லேயோ எந்த பெரிய பிரச்சனைகளுமே அங்கே தெரியல. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ், என்னால் முடியலைன்னு ஒரு விஷயத்த அசர்ட்டிவாக சொல்ல முடியலங்கிறதே நம்மளோட பாடி எந்த அளவுக்கு வெளிப்படுத்துது அந்த விஷயத்த, என்னால் இது பண்ண முடியல அப்படிங்கிறனால டோட்டலாக அவங்க மொபிலிட்டியவே வந்து என்ன பண்ணுதுன்னா அரெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். என்றைக்குமே வந்து நம்ம மைண்டில் ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதை வந்து நம்மளோட பாடியில் அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே தான் நம்மளோட பெயின்ஸும் அட்ரெஸ் ஆகும். ஸோ எனக்கு இந்த விஷயத்த செய்ய பிடிக்கலை, நான் வந்து இந்த விஷயத்தில் என்னை வந்து நான் மொபிலிட்டியாக வச்சுக்க விரும்பலை அப்படின்னு ஒன்றுவே அந்த பாடியும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அரெஸ்ட் ஆகுது. இப்படி நிறைய விஷயம் நம்ம கிளைண்ட்ஸ் சொல்கிற விஷயத்துலேருந்து நம்ம காரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ என்றைக்குமே நம்மளோட மைண்டு, நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அது அத்தனையுமே நம்ம பாடியில் வந்து கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால தான் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸில் பெயினை அட்ரெஸ் பண்ணி அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்றத நிறைய சொல்லிகிட்ருக்கோம். இன்னமும் தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இது போல் எந்தெந்த விஷயத்தை பற்றி நான் அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் கைடன்சஸ் கொடுத்தா அவங்களுக்கு யூஸாக இருக்குமோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.